Hello everyone, welcome to our channel. In the video la class 10th NCERT science la நம்ம வந்து control and coordination chapter பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து coordination in plants. ஸோ பிளான்ஸில் வந்து எப்படி இந்த கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் வந்து நடக்குது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அனிமல்ஸில் வந்து நம்ம பார்த்துருந்தோம் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் நர்வஸ் சிஸ்டம் வந்து இருக்கும் அனிமல்ஸ்க்கு. ஸோ கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் வந்து அது மூலயமா வந்து நடக்கும் அனிமல்ஸோட பாடியில். ஆனால் பிளான்ஸ் ஹாவ் நெய்தர் அ நர்வஸ் சிஸ்டம் நார் மசில்ஸ். ஸோ பிளான்ஸ்க்கு வந்து நர்வஸ் சிஸ்டமும் இருக்காது, மசில்ஸோ வந்து இருக்காது. அப்போது ஹவு தே ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது ஸ்டிமுலைக்கு? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டச் மீ நாட் பிளான்ட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டச் மீ நாட் பிளான்ட்டை நம்ம பயாலஜிக்கல் நேம் மிமோசா ஃபேமிலி வந்து சொல்லுவோம். ஸோ இந்த டச் மீ நாட் பிளான்ட்டை நம்ம வந்து டச் பண்ணோம் அப்படின்னாவே வந்து என்ன பண்ணிக்கும், அது வந்து ஃபோல்ட் ஆகிக்கும். அதே மாதிரி இட் வில் ட்ரூப். தே பிகின் டு ஃபோல்ட் அண்ட் ட்ரூப் வென் அ சீட் ஜெர்மினேட்ஸ். இது வந்து ஒரு விதமான வந்து மூமெண்ட். இன்னொரு மூமெண்ட் பிளான்ட்டில் நடக்கிற another மூமெண்ட் இஸ் when a seed germinates, the root goes down, the stem comes up into the air. ஸோ என்ன ஆகும், ஒரு சீட் வந்து ஜெர்மினேட் ஆகுது. ஒரு சீட் வந்து நம்ம சாயிலில் வைக்கிறோம், அது வந்து வளருது. அப்போ வந்து என்ன ஆகும், ரூட் வந்து சாயில் வழியாக இட் கோஸ் டவுன், சாயில் கீழே வந்து போகும். ஸ்டெம் பார்ட் வந்து என்ன ஆகும், சாயிலேருந்து மேலே வந்து வளரும். வாட் ஹேப்பன்ஸ், ஃபர்ஸ்ட்லி த லீவ்ஸ் ஆஃப் த சென்சிட்டிவ் பிளான்ட் மூவ் வெரி குவிக்லி இன் ரெஸ்பான்ஸ் டு த டச். அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டை சொல்கிறாங்க, டச் மீ நாட் பிளான்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சென்சிட்டிவ் பிளான்ட், அந்த பிளான்ட்டோட லீஃபை வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு டச் வந்த உடனே இட் ரெஸ்பான்ஸ் குயிக்லி இன் ரெஸ்பான்ஸ் டு த டச். அதாவது அந்த டச்சுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற விதமாக இமீடியட்டாக வந்து என்ன ஆகுது, இந்த பிளான்ட்டோட லீவ்ஸ் வந்து என்ன ஆகுது, ட்ரூப் ஆகிடுது. இது வந்து ஒரு ஷ்ரிங்க் ஆகுது, இல்லை ஃபோல்ட் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். There is no growth involved in this movement. இந்த மூமெண்ட்டில் பார்த்தோம்னா growth வந்து இன்வால்வ்டாக இல்லை. On the other hand, the directional movement of a seedling is caused by growth. ஸோ என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் மூமெண்ட் வந்து இருக்குது எங்கள் பிளான்ட்டில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது, growth ரிலேட்டட் மூமெண்ட் வந்து கிடையாது. இன்னொன்று வந்து க்ரோத் ரிலேட்டட் மூமெண்ட் தான். அதாவது அந்த சீடு ஜெர்மினேட் ஆகுது அப்படின்றது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னாங்கல்ல, அது வந்து க்ரோத் ரிலேட்டட் மூமெண்ட். இதே வந்து இந்த டச் மீ நாட் பிளான்ட்டை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னாங்க, அது வந்து இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு க்ரோத் மூமெண்ட், நாட் ரிலேட்டட் டு க்ரோத். ஸோ இந்த கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் இன் பிளான்ஸில் நம்ம வந்து ரெண்டு டைப் ஆஃப் மூமெண்ட் வந்து பார்ப்போம். ஸோ என்னது அப்படின்னா, மூமெண்ட் ரிலேட்டட் டு growth and movement not related to growth. இப்போ ரிலேட்டட் டு க்ரோத் பார்த்தது தான் வந்து என்னது, சீட் ஜெர்மினேட்டிங் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தோம். இந்த மூமெண்ட் நாட் ரிலேட்டட் டு க்ரோத் வந்து என்னது, இட் இஸ் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்னென்னு பார்த்தோம், டச் மீ நாட் பிளான்ட்டை வந்து எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோம். ஸோ இது ரெண்டுமே வந்து என்னது, ரெண்டுமே மூமெண்ட் தான். ஆனால் அந்த மூமெண்ட்லேயே வந்து ரெண்டு விதமாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. If it is prevented from growing, it will not show any movement. இப்போ அந்த சீடை வந்து வளர விடாமல் நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து எந்த ஒரு மூமெண்ட்டுமே வந்து நம்மளுக்கு காட்டாது. ஸோ plants show two different types of movement, one dependent on growth and the other independent of growth. ஸோ ஒன் வந்து என்னது, dependent on growthனாலும் ஒன்று தான், related to growthனாலும் ஒன்று தான், and independent of growthனாலும் ஒன்று தான், not related to growthனாலும் ஒன்று தான். ஸோ இப்போ அடுத்தது வந்து இமீடியட் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலஸ். இது வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட் அஸ் திங்க் அபவுட் த ஃபஸ்ட்டு கைண்ட் ஆஃப் மூமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சொல்லியிருந்த எக்ஸாம்பிள், அதாவது டச் மீ நாட் பிளான்ட்டை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். சச் அஸ் தட் ஆஃப் த சென்சிட்டிவ் பிளான்ட். இது வந்து என்னது, ஒரு சென்சிட்டிவ் பிளான்ட். சின்ஸ் நோ growth is involved, the plant must actually move its
leaves in response to touch. ஸோ என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து க்ரோத் வந்து இன்வால்வ்டாக இல்லை, அதனால் இந்த பிளான்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் ஆக்சுவலி மூவ் இன் த ரெஸ்பான்ஸ் டு த டச். அதாவது க்ரோத் ரிலேட்டட் மூமெண்ட் கிடையாது, ஒரு அதை அந்த பிளான்ட்டை வந்து டச் பண்ணும் போது இன் ரெஸ்பான்ஸ் டு த டச் இல்லைனா இன் ரெஸ்பான்ஸ் டு த ஸ்டிமுலை அந்த பிளான்ட் வந்து என்ன பண்ணுது, ட்ரூப் ஆகிக்குது. பட் தேர் இஸ் நோ நர்வஸ் டிஷ்யூஸ் நார் எனி மசில் டிஷ்யூஸ். ஆனால் அந்த பிளான்ட்டில் பார்த்தோம்னா அதில் வந்து நர்வஸ் டிஷ்யூஸும் இல்லை, அதே மாதிரி மசில் டிஷ்யூஸும் வந்து இல்லை. அப்போது எப்படி வந்து அந்த பிளான்ட் வந்து அந்த டச்சை வந்து டிடெக்ட் பண்ணுது, எப்படி அந்த பிளான்ட்டுக்கு தெரியுது இது மாதிரி டச் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து எப்படி தெரியுது? ஹவு டு த லீவ்ஸ் மூவ் இன் ரெஸ்பான்ஸ், எப்படி வந்து அந்த டச்சுக்கு ஏற்ற மாதிரி அந்த லீஃப் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி அது வந்து ஷ்ரிங்க் ஆகிக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இஃப் வி திங்க் அபவுட் வேர் எக்ஸாக்ட்லி த பிளான்ட் இஸ் டச்ட், நம்ம வந்து இப்போ வந்து நம்ம அந்த லீவ்ஸ் அந்த பர்டிகுலர், அதாவது இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, வரைஞ்சி இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த பிக்சரில் ஸோ இது வந்து இந்த லீவ்ஸ் ஃபுல்லாக வந்து இருக்குது. இப்போ இந்த லீவ்ஸில் நம்ம எதோனா ஒரு இடத்துல வந்து இஃப் வி டச் நம்ம என்ன ஆகும், இந்த பிரான்ச் இது ஃபுல்லுமே வந்து இட் வில் ட்ரூப், அது வந்து அப்படியே ஷ்ரிங்க் ஆகிக்கும். அதாவது இந்த இமேஜில் பாருங்கள், செகண்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், அது அப்படியே வந்து ஃபுல்லுமே ஷ்ரிங்க் ஆகிக்குது. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் வாட் பார்ட் ஆஃப் த பிளான்ட் ஆக்சுவலி மூவ்ஸ். ஸோ நம்ம டச் பண்ணுறது அப்படின்றது, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளூ கலர் பாயிண்ட் வந்து வைக்கிறேன், அந்த இடத்துல வந்து நான் டச் பண்ணுறேன். பட் ஆனால் வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் அந்த ஃபுல் பிரான்ச்சுமே, அதாவது அந்த ஃபுல் செட் ஆஃப் லீவ்ஸுமே வந்து என்ன ஆகிடுது, இட் இஸ் க்ளோசிங், அது வந்து க்ளோஸ் ஆகிக்குது. இட் இஸ் அப்பேரண்ட் தட் மூமெண்ட் ஹேப்பன்ஸ் அட் த பாயிண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் டச். அதாவது பாயிண்ட் ஆஃப் டச் இருக்கிறது வந்து ஒரு இடத்துல, பட் ஆனால் அந்த லீவ்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிக்குது அப்படின்றது வந்து இட் இஸ் ஆன் தி அதர் சைடு. ஸோ இன்ஃபர்மேஷன் தட் அ டச் ஹேஸ் அக்கர்ட் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த நம்ம டச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஃபுல் இதுக்குமே வந்து இட் இஸ் கம்யூனிகேட் ஆகிருக்கு. அதனால தான் இந்த ஃபுல் செட் ஆஃப் லீவ்ஸுமே மொத்தமாக வந்து இட் இஸ் க்ளோசிங். The plant also use electrical chemical means to convey this information from cell to cell. The plant வந்து என்ன பண்ணுது, எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் மீன்ஸ் வந்து யூஸ் பண்ணுது. எதுக்காக, ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு இன்ஃபர்மேஷனை அனுப்புறதுக்கு, கன்வே பண்ணுறதுக்கு. பட் அன்லைக் இன் அனிமல்ஸ் தேர் இஸ் நோ ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூஸ் இன் பிளான்ஸ் ஃபார் கண்டக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இந்த பிளான்ஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிளான்ஸ் எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் சிக்னல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக, இன்ஃபர்மேஷனை ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு அனுப்புறதுக்கு. ஆனால் அனிமல்ஸ் மாதிரி இல்லை, அனிமல்ஸில் ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூஸ் வந்து இருக்குது, பிளான்ஸில் அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூஸ் வந்து கிடையாது. எதுக்கு, இந்த இன்ஃபர்மேஷனை அனுப்புறதுக்கு. ஃபைனலி அகெயின் ஆஸ் இன் அனிமல்ஸ் சம் செல்ஸ் must change shape in order for the movement to happen. ஸோ அதே மாதிரி ஆனால் அனிமல்ஸில் வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம், செல்ஸ் வந்து அதோட ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். எதுக்கு, அந்த மூமெண்ட் வந்து நடக்கிறதுக்கு செல்ஸ் வந்து அதோட ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு ப்ரோட்டீன் ஃபவுண்ட் இன் அனிமல்ஸ் மசில் செல்ஸ், plant cells change shape by changing the amount of water in them. ஸோ நம்ம அனிமல்ஸில் வந்து என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, அதில் வந்து அனிமல் செல்ஸில் வந்து ப்ரோட்டீன் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்து என்ன பண்ணும், இட் வில் ஹெல்ப் இன் த சேஞ்சிங் இன் த ஷேப் ஆஃப் தி செல். அதே மாதிரி ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த செல், இது எல்லாத்துக்குமே வந்து அந்த ப்ரோட்டீன் தான் வந்து செல்லில் இருக்க ப்ரோட்டீன் வில் ஹெல்ப். ஆனால் பிளான்ட் செல்லில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, தேர் இஸ் நோ ப்ரோட்டீன் கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக we have amount of வாட்டர் வந்து அதுக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எதில், பிளான்ட் செல்லில் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். அந்த வாட்டர் தான் இட் வில் ஹெல்ப் இன் changing the shape resulting in swelling or shrinking and therefore in changing the shapes. இதுதான் வந்து என்ன ஆகுது, இதுதான்
ஸ்வெல் ஆகிறதுக்கும் ஷ்ரிங்க் ஆகிறதுக்கும் வந்து இதுதான் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எது அந்த செல்ஸில் இருக்கிற அந்த வாட்டர் அமௌண்ட்டு தான் இட் இஸ் மேக்கிங் த லீவ்ஸ் டு ஷ்ரிங்க் ஆர் ஸ்வெல். ஸோ இது வந்து மூமெண்ட் நாட் ரிலேட்டட் டு க்ரோத். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இது இப்படி தான் வந்து என்ன ஆகுது, நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா எப்படி வந்து அந்த லீவ்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிக்குது அப்படின்றது வந்து இதை தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம டச் பண்ணுறது அப்படின்றது ஒரு பாயிண்டில், பட் ஆனால் அந்த லீஃபில் அந்த ஃபுல் செட் ஆஃப் லீவ்ஸுமே வந்து அந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் இருக்கிற ஃபுல் செட் ஆஃப் லீவ்ஸுமே வந்து க்ளோஸ் ஆகிக்குது. அண்ட் இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆன் ஆகுது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் ஆகிறது அப்படின்றது வந்து எப்படி கெமிக்கல் மீன்ஸ் மூலயமா, எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் மீன்ஸ் மூலயமா வந்து இன்ஃபர்மேஷன் ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு பாஸ் ஆன் ஆகுது அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் எப்படி அப்போது எப்படி அதோட மூமெண்ட், அந்த ஷேப் எப்படி இந்த மூமெண்ட் நடக்குது அப்படின்னா இந்த செல்ஸில் வாட்டர் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அந்த வாட்டர் இட் இஸ் மேக்கிங் த செல் டு சேஞ்ச் இட்ஸ் ஷேப். அதுதான் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதாவது ஷ்ரிங்க் ஆகிறதும் ஸ்வெல் ஆகிறதும் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த வாட்டர் ப்ரெசன்ட் இன் த பிளான்ட் செல். ஸோ அவ்வளோதான் வந்து மூமெண்ட் நாட் ரிலேட்டட் டு க்ரோத். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மூமெண்ட் டியூ டு க்ரோத் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சம் பிளான்ட்ஸ் லைக் த பீ பிளான்ட் climb up other plants or fences by means of tendrils. ஸோ pea plant வந்து எடுத்துக்கிறோம், பட்டாணி செடி. இது வந்து என்னது, இட் இஸ் அ கிளைம்பர். அது கிளைம் பண்ணுது எங்கே, அப்பான் அதர் பிளான்ட்ஸ் ஆர் ஃபென்சஸ், வேறு பிளான்ட்லேயோ இல்லாட்டினா ஃபென்சஸ் மேலேயோ வந்து ஏறுது. எப்படி, பை மீன்ஸ் ஆஃப் டென்ட்ரில்ஸ், டென்ட்ரில்ஸை வச்சு பிடிச்சிக்கிட்டு ஏறுது. தீஸ் டென்ட்ரில்ஸ் ஆர் சென்சிட்டிவ் டு டச். இந்த டென்ட்ரில்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா நம்ம பார்த்துருப்போம் இந்த செடியில் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து திஸ் இஸ் வாட் டென்ட்ரில்ஸ். இந்த டென்ட்ரில்ஸ் அப்படின்றது இட் இஸ் சென்சிட்டிவ் டு டச். என்ன ஆகும், when they come in contact with any support, எதனா ஒரு சப்போர்ட்டு அதை வந்து தெரிஞ்சுது அப்படின்னா அதுக்கு the part of the tendril in contact with the object does not grow as rapidly as the part of the tendril away from the object. அதாவது இந்த tendril part வந்து இருக்குல்ல, இது வந்து grow ஆகாது ரேப்பிடாக. மற்ற பார்ட் வளர்கிற மாதிரி இந்த part of the tendril it will not grow. அது என்ன பண்ணோன்னா does not grow as rapidly as a part of the tendril away from the object. ஆப்ஜெக்ட்னா எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு பிளான்ட்டு இல்லாட்டினா ஒரு ஃபென்ஸு, எதை வந்து அந்த டென்ட்ரில் வந்து இட் இஸ் கோயிங் டு ஹோல்ட், அதை தான் வந்து அவங்க மீன் பண்ணுறாங்க. எந்த ஆப்ஜெக்டை வந்து பிடிச்சிக்க போதோ அந்த டென்ட்ரில், அந்த பார்ட் ஆஃப் த டென்ட்ரில் இட் வில் நாட் க்ரோ ரேப்பிட்லி, அது வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வளராது. ஆனால் பார்ட் ஆஃப் த டென்ட்ரில் அவே ஃப்ரம் த ஆப்ஜெக்ட்டு தள்ளி இருக்கிற அந்த பார்ட் வந்து ஃபாஸ்ட்டாக வளரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. திஸ் காசஸ் த டென்ட்ரில் டு சர்க்கிள் அரவுண்ட் த ஆப்ஜெக்ட். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டென்ட்ரில் அந்த ஆப்ஜெக்டில் அப்படியே வந்து இட் வில் சர்க்கிள் இட், அது வந்து அப்படியே வந்து சுற்றிக்கும். ஸோ இப்படி தான் வந்து அது கிளிங் ஆகிக்கும். அண்ட் தஸ் கிளிங் to it. More commonly, plants respond to stimuli slowly by growing in a particular direction. ஸோ காமனாக பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட்ஸ் வந்து எப்படி ஸ்டிமுலைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது, ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் பிளான்ட் வந்து வளரும். பிகாஸ் திஸ் க்ரோத் இஸ் டைரக்ஷனல். அதாவது க்ரோத் வந்து டைரக்ஷனல் தான், அது அப்வர்ட் மூமெண்ட்டில் தான் வளரும். பிளான்ட் வந்து கீழ்ப்பக்கமாக வந்து அப்படியே வளர்ந்துட்டே போகாது. இட் வில் க்ரோ இன் அப்வர்ட் மூமெண்ட். பிகாஸ் திஸ் க்ரோத் இஸ் டைரக்ஷனல் ஒரே டைரக்ஷனில் இட் அப்பியர்ஸ் அஸ் இஃப் த பிளான்ட் இஸ் மூவிங். இது எப்படி தெரியும் அப்படின்னா பிளான்ட் வந்து மூவ் ஆகிற மாதிரி வந்து தெரியும். ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டைப் ஆஃப் மூமெண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் அன் எக்ஸாம்பிள். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆக்டிவிட்டி 6.2 வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கணும். அந்த ஃப்ளாஸ்கோட நெக்கில், அதாவது மேலே ஒயர் மெஷ் வச்சு வந்து கவர் பண்ணுறாங்க. ஒயர் மெஷ் அப்படின்றது இப்படி ரவுண்டாக வந்து இருக்கும் அண்ட் நெட்டட் மாதிரி வந்து இருக்கும். இதுதான் வந்து ஒயர் மெஷ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து அந்த ஃப்ளாஸ்கோட மேலே வந்து கவர் பண்ணிடுறாங்க. Keep 2 or
3 freshly germinated bean seeds on the wire mesh. இந்த wire meshல வந்து என்ன வைக்கிறாங்க அப்படின்னா beans seeds வந்து வைக்கிறாங்க. இது மேலே ஒரு கார்ட்போர்டை வந்து ஒரு பக்கம் மட்டும் ஓப்பனாக இருக்க மாதிரி வைக்கிறாங்க. அதை வந்து எடுத்து தே ஆர் பிளேசிங் இந்த இமேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் 6.5 ஃபிகர். ஸோ இதில் எப்படி அந்த கார்ட்போர்டை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அது மாதிரி வந்து இந்த கொனிக்கல் ஃப்ளாஸ்க், அந்த ஒயர் மெஷ், அதுக்கப்புறமா வந்து அந்த பீன் சீட், அதுக்கப்புறமா வந்து இந்த கார்ட்போர்டு, இந்த பிளேஸ்மெண்ட் எல்லாம் அவங்க எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரியே அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். Keep the flask in the box in such a manner that the open side of the box faces light coming from a window. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறாங்க, இந்த ஃப்ளாஸ்கை வந்து அந்த பாக்ஸ்குள்ளே, அதாவது அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்குள்ளே வைக்கிறாங்க. சச் தட் இந்த பாக்ஸோட ஓப்பன் சைடு வந்து என்ன ஆகுது, ஃபேஸ் பண்ணுது. எதை ஃபேஸ் பண்ணுதுன்னா அந்த லைட் வருதுல, அந்த விண்டோலேருந்து வர லைட்டை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ணுறாங்க. இதே செட்டப்லேயே ஒரு 2 to 3 days வந்து விட்டுடுறாங்க. அண்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆஃப்டர் 2 to 3 days இந்த ஷூட் பார்ட், அதாவது இந்த ஸ்டெம் பார்ட் வந்து இட் வில் பெண்ட் டுவர்ட்ஸ் த லைட், அதாவது லைட்டை நோக்கி வந்து அது வளருது. ஸோ இங்கேருந்து லைட் வருது அப்படின்னா இட் க்ரோஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் லைட் அண்ட் ரூட் அவே ஃப்ரம் த லைட். இங்கே ரூட் பார்த்தீங்கன்னா அது இப்படி போகுது. root is growing away from the light, and after 2 to 3 days you will notice that the shoot bend towards the light and root away from the light. Now turn the flask so that the shoot are away from light and the root towards light. அதாவது இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கை டர்ன் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. அதாவது இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வர மாதிரி வந்து வைக்க சொல்கிறாங்க. ஸோ தட் நம்மளுக்கு இப்படி வந்துடும், பிரான்ச்சஸ் வந்து இந்த மாதிரி இந்த பக்கம் வந்துடும். அண்ட் இந்த ரூட் வந்து நம்மளுக்கு இப்படி ஃபேஸ் ஆகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக வந்து வைக்க சொல்கிறாங்க. அண்ட் லீவ் இட் அன்டிஸ்டர்ப்ட் in this condition for few days. இந்த few டேஸ்க்கு இதே மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த பிளான்ட்டை வந்து இதே செட்டப்பில் விட்டுறணும். ஹாவ் த ஓல்டு பார்ட் ஆஃப் த ஷூட் அந்த ரூட் சேஞ்ச் டைரக்ஷன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆர் தேர் டிஃப்ரென்சஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த நியூ க்ரோத்? வாட் கேன் பி கன்க்ளூட் ஃப்ரம் திஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஷூட்டும் ரூட்டோட அந்த டைரக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் தேர் வில் பி டிஃப்ரென்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த நியூ க்ரோத். கண்டிப்பாக வந்து the shoot it will grow towards the direction of light. And so what we can conclude from this activity அப்படின்றதுல ஸோ இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. environmental triggers such as light, gravity will change the direction that the plant grows in. ஸோ environmental triggers அப்படின்றது லைட்டு, கிராவிட்டி, இதெல்லாம் வந்து environment triggers அப்படின்னு பொதுவாக வந்து சொல்கிறாங்க. இது என்ன பண்ணோன்னா பிளான்ட் பார்ட்ஸ் வந்து க்ரோ ஆகுதுல்ல, அதோட டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் டைரக்ஷன் ஆர் ட்ராபிக் மூமெண்ட்ஸ் கேன் பி எய்தர் டுவர்ட்ஸ் த ஸ்டிமுலஸ் ஆர் அவே ஃப்ரம் இட். இந்த டைரக்ஷனாக இருக்கட்டும் இல்லை இந்த ட்ராபிக் மூமெண்ட்டாக வந்து இருக்கட்டும், அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் ஸ்டிமுலஸ்க்கு கிட்டேயும் வளரும், அதே மாதிரி அவே ஃப்ரம் இட்டை வந்து வரும். In two different kinds of phototropic movement, shoots respond by bending towards light while the root respond by bending away from it. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஃபோட்டோட்ராபிக் மூமெண்ட். ஸோ ஷூட் வந்து என்னது, இட் இஸ் ரெஸ்பாண்டிங் அண்ட் பெண்டிங் டுவர்ட்ஸ் த லைட்டை நோக்கி வளருது. ஆனால் ரூட் வந்து பார்த்தோம்னா இட் இஸ் க்ரோயிங் அவே ஃப்ரம் த லைட். ஸோ plant show tropism in response to the other stimuli as well அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. plants வந்து என்னது, they will show tropism. there are different types of tropism. நிறைய different types of tropism இருக்குது. இப்போ நம்ம 1 by 1 வந்து அது என்னென்ன அப்படின்றது வந்து பார்ப்போம். the root of a plant always grow downwards while the shoot usually grows upwards and away from the earth. ஸோ ரூட் வந்து என்ன ஆகும், டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் வந்து வளரும். அண்ட் ஷூட் அப்படின்றது இட் வில் க்ரோ அவே ஃப்ரம் த அர்த்லேருந்து இட் வில் go away. This upward and downward growth of the shoot and root respectively in response to the pull of the earth or gravity is known as geotropism. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், geotropism அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ geotropism
in response to gravity or earth ன்னு வந்து எழுதலாம். in response gravity or earth. phototropism அப்படின்றது in response to light. ஸோ இப்போ அடுத்தது வந்து geotropism பார்த்துட்டோம். அண்ட் இஃப் ஹைட்ரோ மீன்ஸ் வாட்டர் அண்ட் கீமோ ரெஃபர்ஸ் டு கெமிக்கல்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ஹைட்ரோ அப்படின்றது வந்து என்னது, ஹைட்ரோட்ராபிசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஹைட்ரோட்ராபிசம் in response to water. and கீமோக்கு வந்து கீமோட்ராபிசம் in response to chemicals. So can we think of examples of these kind of directional growth movements? One example of chemotropism is the growth of pollen tubes towards ovules. So இந்த chemotropism இப்போ நம்ம வந்து இங்கே பார்த்தோம்ல, இந்த chemotropismக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்னது அப்படின்னா pollen tubesோட growth of the pollen tubes towards ovules. இதுதான் வந்து என்னது chemotropism. கீமோட்ராபிசம்க்கு எக்ஸாம்பிள். அதே மாதிரி திக்மோட்ராபிசம் அடுத்தது திக்மோட்ராபிசம். ஸோ திக்மோட்ராபிசம் அப்படின்றது இன் ரெஸ்பான்ஸ் டு டச். திக்மோட்ராபிசம் அப்படின்றது ரெஸ்பான்ஸ் டு டச் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து அடுத்தது கீமோட்ராபிசம்க்கு இங்கே எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. அபவுட் விச் we will learn more when we examine the reproductive process of living organisms. ஸோ இதை பற்றி நம்ம அந்த கீமோட்ராபிசம் பற்றி இன்னுமே டீட்டெயிலாக எப்போ படிப்போம் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ் பற்றி படிக்கும் போது, லிவிங் ஆர்கானிசம்ஸோட ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ் பற்றி படிக்கும் போது வந்து பார்ப்போம். ஸோ let us now once again think about how information is communicated in the bodies of multicellular organisms. ஸோ இப்போது இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எப்படி வந்து கம்யூனிகேட் ஆகுது மல்டிசெல்லர் ஆர்கானிசம்ஸில்? த மூமெண்ட் ஆஃப் த சென்சிட்டிவ் பிளான்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு டச் இஸ் வெரி குவிக் அண்ட் த மூமெண்ட் ஆஃப் த சன்ஃப்ளவர் இன் ரெஸ்பான்ஸ் டு டே ஆர் நைட் ஆன் த அதர் ஹேண்ட் இஸ் குவைட் ஸ்லோ. அதாவது ஒரு டச்சுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது வந்து பயங்கர குயிக்காக நடக்குது. அதே மூமெண்ட் வந்து இந்த கேஸ் ஆஃப் சன்ஃப்ளவர் எப்படி வந்து ரெஸ்பாண்ட் ஆகுது? இட் இஸ் ரெஸ்பாண்டிங் வெரி ஸ்லோலி, குவைட் ஸ்லோவாக தான் வந்து நடக்குது. ஸோ growth related movement of plant will be even slower. அப்போது growth related movement, அதாவது movement related to growth இப்போ வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அப்போது அந்த growth வந்து இன்னுமே வந்து ஸ்லோவராக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு சீடு ஜெர்மினேட் ஆகிறது அப்படின்றது நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தோம். ஸோ அது வந்து என்ன க்ரோத் ரிலேட்டட் மூமெண்ட். ஸோ அது வந்து இன்னுமே வந்து ஸ்லோவராக ஆகும். ஸோ ஈவன் இன் அனிமல் பாடிஸ் தேர் ஆர் கேர்ஃபுல்லி கண்ட்ரோல்டு டைரக்ஷன்ஸ் டு க்ரோத். அனிமல் பாடிஸ்லேயும் வந்து என்ன இருக்குது? கண்ட்ரோல்டு டைரக்ஷன் ஆஃப் க்ரோத் வந்து இருக்குது. அதாவது அவர் ஹார்ம்ஸ் அண்ட் ஃபிங்கர்ஸ் க்ரோ இன் சர்டன் டைரக்ஷன்ஸ் நாட் அஃபாசட்லி. ஸோ என்ன சொல்கிறாங்க? ஆர்ம்ஸ் அண்ட் ஃபிங்கர்ஸ் வந்து ஒரு சர்டன் டைரக்ஷனில் தான் வந்து வளரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது அஃபாசட்லி அப்படின்னா வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டர்லேயோ இல்லை இர்ரெகுலராக வளர்கிறதோ இல்லை. அது வந்து ஒரு சர்டன் டைரக்ஷனில் கண்ட்ரோல்டாக தான் வந்து வளருது. ஸோ கண்ட்ரோல்டு மூமெண்ட்ஸ் கேன் பி எய்தர் ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட். ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல இந்த கண்ட்ரோல்டு மூமெண்ட்ஸ், இது வந்து ஸ்லோவாகவும் இருக்கும் ஃபாஸ்ட்டாகவும் வந்து இருக்கும். இஃப் ஃபாஸ்ட் ரெஸ்பான்சஸ் டு ஸ்டிமுலை ஆர் டு பி மேட். ஸோ இப்போ ஃபாஸ்ட் ரெஸ்பான்சஸ் வந்து இந்த ஸ்டிமுலைக்கு வந்து இருக்கணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபரும் வந்து குயிக்காக வந்து நடக்கணும். அதுக்கு மீடியம் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து என்னவாக இருக்கணும்? இட் ஷுட் பி
ரேப்பிடாக இருக்கணும். இட் ஷுட் மூவ் ரேப்பிட்லி. மீடியம் ஆஃப் டிரான்ஸ்மிஷனும் வந்து ரேப்பிடாக வந்து இருக்கணும். ஸோ எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் ஆர் அன் எக்ஸலண்ட் மீன்ஸ் ஃபார் திஸ். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ரேப்பிடாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு வந்து என்னது, எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் வந்து ஒரு எக்ஸலண்ட் சோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் தேர் ஆர் லிமிட்டேஷன்ஸ் டு யூஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ். Firstly, they will reach only those cells that are connected by nervous tissues, not each and every cell in a animal body. இந்த electrical impulses அப்படின்றது வந்து ஒரு excellent means அப்படின்றது பார்த்தோம். ஆனால் அதுக்கு வந்து சில லிமிட்டேஷன்ஸ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, அது வந்து எல்லா செல்ஸையுமே வந்து அது ரீச் ஆகாது. எதெல்லாம் வந்து நர்வஸ் டிஷ்யூஸோட கனெக்ட் ஆகிருக்கோ அந்த செல்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ரீச் ஆகும், பிளான்ட் அனிமல் பாடி பொறுத்த வரைக்கும். செகண்ட்லி, once an electrical impulse is generated in the cell and transmitted, the cell will take some time to reset its mechanism. ஸோ ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு இதை வந்து டிரான்ஸ்மிட்டும் ஆகிடுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த செல்ஸ் வந்து சில கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அதை ஒரு இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அது ரீசெட் ஆகும். அப்புறமா தான் இட் வில் ஸ்டார்ட் அகெயின். அதாவது திருப்பியும் பிஃபோர் இட் கேன் ஜெனரேட் அண்ட் டிரான்ஸ்மிட் அ நியூ இம்பல்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு இம்பல்ஸ் எடுத்து அதை வந்து ஜென்ரேட் பண்ணி அதை டிரான்ஸ்மிட் பண்ணி அதை முடிச்சுட்டு அண்ட் இட் வில் அகெயின் ரீசெட். அதை வந்து ரீசெட் பண்ணிக்கும் அதோட மெக்கானிசமை. அதுக்கு அப்புறமா தான் திருப்பியுமே வந்து அதை ஜென்ரேட் பண்ணி அப்புறமா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும் நியூ இம்பல்சஸை. இன் other words, cells cannot continuously create and transmit electrical signals. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, செல்ஸ் வந்து கண்டினியூஸாக எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை க்ரியேட் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ இட் இஸ் thus no wonder that most multicellular organisms use another means of communication between cells, namely chemical communication. ஸோ லிவிங் செல் அனிமல்ஸில், அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸ், அனிமல்ஸ்னு வேண்டாம், லிவிங் ஆர்கானிசம்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, அனதர் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது செல்ஸ்க்கு நடுப்புற. அது என்ன அப்படின்னா கெமிக்கல் கம்யூனிகேஷன். நம்ம வந்து ஹியூமன் பாடியில் வந்து நம்ம பார்த்துருப்போம், ஹார்மோன்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை தான் வந்து இங்கே கெமிக்கல் கம்யூனிகேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. If instead of generating an electrical impulse, stimulated cells release a chemical compound, this compound would diffuse all around the original cell. So என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்டெட் ஆஃப் இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த செல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கெமிக்கல் காம்பவுண்டை வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த காம்பவுண்ட் வந்து என்ன ஆகும்னா எல்லா செல்லுக்குமே வந்து இது டிஃப்யூஸ் ஆகும், இது வந்து கலந்துரும். இஃப் அதர் செல்ஸ் அரவுண்ட் ஹாவ் த மீன்ஸ் டு டிடெக்ட் திஸ் காம்பவுண்ட் யூஸிங் ஸ்பெஷல் மாலிகூல்ஸ் ஆன் தேர் சர்ஃபேஸ், தென் தே வுட் பி ஏபிள் டு ரெகக்னைஸ் த இன்ஃபர்மேஷன். அதாவது மற்ற செல்ஸு இதுக்குள்ளே இருக்கிற இதை வந்து டிடெக்ட் பண்ணிக்க, இந்த காம்பவுண்டை டிடெக்ட் பண்ணிக்கக்கூடிய மாலிகூல்ஸ் வந்து அந்த செல்ஸோட சர்ஃபேஸில் ப்ரெசென்ட் ஆகிருந்தது அப்படின்னா அதால் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அண்ட் அதை வந்து மற்ற செல்ஸுக்கும் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். இது மாதிரி this will be slower of course, but it can potentially reach all the cells of the body regardless of the nervous connections, and it can be done steadily and persistently. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஸ்லோவராக தான் வந்து நடக்கும். ஆனால் இதுக்கு வந்து என்ன பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னா எல்லா செல்ஸுக்கும், பாடியில் இருக்கிற எல்லா செல்ஸையும் போய் ரீச் ஆகிடும். நர்வஸ் டிஷ்யூஸ் கனெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்றது பிரச்சனையே இல்லை. அண்ட் இது வந்து ஸ்டெடியாகவும் பர்சிஸ்டண்ட்டாகவும் வந்து நடக்கும். So these compounds are hormones used by multicellular organisms for control and coordination should be a great deal of diversity as we would expect. So இந்த மாதிரி multicellular organisms வந்து இந்த ஹார்மோன்ஸை வந்து யூஸ் பண்ணி தானே இந்த கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் வந்து பண்ணுது. இது வந்து இட் இஸ் அ கிரேட் டீல் ஆஃப் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டிஃப்ரெண்ட் பிளான்ட் ஹார்மோன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். என்னது, பிளான்ட்டோட க்ரோத்துக்காக அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு த என்விரான்மெண்ட். ஸோ தே ஆர் சிந்தசைஸ்ட் அட் பிளேசஸ் அவே வேர் தே ஆக்ட் அண்ட் சிம்ப்ளி டிஃப்யூசஸ் டு த ஏரியா ஆஃப் ஆக்ஷன். அதாவது இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து எங்கே சிந்தசைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து எந்த வேறு இடத்துல வந்து அது
இந்த ஹார்மோன்ஸ் வந்து சிந்தசைஸ் ஆகும் அவே ஃப்ரம் த பிளேஸ் வேர் தே ஆக்ட். ஆனால் எந்த இடத்துல தேவையோ அது டிஃப்யூஸ் ஆகி அந்த ஏரியாவுக்கு போய் ரீச் ஆகிடும். ஸோ எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா growing plants. When growing plants detect light, a hormone called auxin synthesized at the shoot tips. இப்போ growing plants வந்து லைட்டை வந்து டிடெக்ட் பண்ண உடனே ஹார்மோன் வந்து இருக்குது, என்னது ஆக்சின் அப்படின்ற ஹார்மோன் வந்து இருக்குது. இது என்ன பண்ணோன்னா இது வந்து ஷூட் டிப்ஸில் ஸ்டெம்மோட டிப்ஸ்லலாம் வந்து இது சிந்தசைஸ் ஆகும். என்ன பண்ணும், ஹெல்ப் த செல் டு க்ரோ லாங்கர். இது வந்து சிந்தசைஸ் ஆகி செல்ஸை வந்து அதிகமாக வந்து பெருசாக வளர வைக்கும். when light is coming from one side of the plant, oxygen diffuses towards the shady side of the shoot. அதாவது லைட் வந்து ஒரு பிளான்ட்டோட ஒரு பக்கத்தில் வந்து விழும் போது இந்த ஆக்சின்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஷூட்டோட அந்த ஷேடி பார்ட்டுக்கு வந்து இந்த ஆக்சின்ஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகி வந்து போயிடும். திஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சின்ஸ் ஸ்டிமுலேட் த செல்ஸ் டு க்ரோ லாங்கர் ஆன் த சைட் ஆஃப் த ஷூட் விச் இஸ் அவே ஃப்ரம் த லைட். ஸோ இந்த மாதிரி ஆக்சின் கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து என்ன ஆகும்னா செல்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். எதுக்கு, பெருசாக வந்து வளர்கிறதுக்கு எங்கள் ஷூட் பக்கம். இது இப்படி தான் வந்து plant வந்து grow ஆகுது. thus the plant appears to bend towards the light. and இப்படி தான் grow ஆகுது. and அதே மாதிரி அது எப்படி லைட்டு பட்டதுன்னா லைட்டை நோக்கி தான் வந்து பிளான்ட் வளருது அப்படின்னு நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம்ல. ஸோ அது எப்படி வளருது அப்படின்றது தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. this is because of the hormone auxin present in the plant. another plant hormone அப்படின்றது வந்து என்னென்னா கிப்லரின்ஸ். ஸோ இந்த ஆக்சினும் கிப்லரின்ஸும் வந்து என்னென்னா பிளான்ட் ஹார்மோன். இந்த கிப்லரின்ஸும் வந்து ஆக்சின்ஸ் மாதிரி தான் அதுவுமே வந்து ஸ்டெம் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ 2 பிளான்ட் ஹார்மோன் க்ரோத் ஹார்மோன்ஸ் பிளான்ட்டில் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆக்சின் அண்ட் கிப்லரின்ஸ். இது ரெண்டுமே வந்து என்னது க்ரோத் ஹார்மோன். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா சைட்டோகைனின் அப்படின்றது வந்து என்னென்னா இதுவுமே ஒரு ஹார்மோன் தான். செல் டிவிஷனை வந்து ப்ரொமோட் பண்ணும். அண்ட் இட் இஸ் நேச்சுரல் தென் தட் தே ஆர் ப்ரெசன்ட் இன் கிரேட்டர் கான்சன்ட்ரேஷன் இன் ஏரியாஸ் ஆஃப் ரேபிட் செல் டிவிஷன் such as in fruits and seeds. இந்த பிளான்ட்டில் ஃப்ரூட்ஸு சீட்ஸு இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து இந்த சைட்டோகைனின் அப்படின்ற ஹார்மோன் வந்து அதிக அளவில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா செல் டிவிஷனுக்கு. ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்த்தோம், சைட்டோகைனின்ஸ் ஹார்மோன் ஹெல்பிங் செல் டிவிஷன். அடுத்தது these are examples of plant hormone that help in promoting growth. இப்போ ஆக்சின் கிப்லரின்ஸ் இது growth ஹார்மோன். சைட்டோகைனின் அப்படின்றதும் வந்து ஹார்மோன் தான் செல் டிவிஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதாவது சீட்ஸு ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி ரேபிட் செல் டிவிஷன் நடக்கிற இடத்துல வந்து இந்த சைட்டோகைனின் ஹார்மோன் வந்து ஜென்ரேட் ஆகும். அடுத்தது அப்படின்றது வந்து என்னென்னா இன்ஹபிட் பண்ணுறது. அதாவது பிளான்ட் வந்து ஒரு சர்டன் ஹைட்டுக்கு வளர்ந்துட்ட பிறகு அதுக்கு மேலே வந்து ஹைட்டாக வளர்ந்து போயிட்டே இருக்காது. அந்த ஹைட்டு பர்டிகுலர் ஹைட்டை ரீச் ஆன பிறகு அந்த பிளான்ட் ஹைட் அப்படியே தான் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் நிறைய பிளான்ட்ஸை வந்து கவனிச்சிருப்பீங்க. ஸோ ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன் கால் ஆப்சிசிக் ஆசிட். இந்த ஆப்சிசிக் ஆசிட் அப்படின்றது வந்து இட் இஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள் ஃபார் அ ஹார்மோன். இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் இன்ஹிபிட் growth. It affects include wilting of leaves. அதாவது இந்த ஹார்மோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா growth-ஐ வந்து இன்ஹிபிட் பண்ணும், growth-ஐ வந்து வளராமல் ஸ்டாப் பண்ணும். அதாவது பிளான்ட் ஒரு சர்டைன் ஹைட் வளர்ந்துட்ட பிறகு வந்து அது அப்படியே நின்றுடும் வளராமல். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஆப்சிசிக் ஆசிட் ஹார்மோன். அண்ட் லீவ்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா வாடி கீழே விழுறத வந்து நம்ம பார்த்துருப்போம் ட்ரீஸில் பிளான்ஸில் எல்லாத்துலேயுமே. இந்த மாதிரி அது வாடி கீழே விழுதில்ல. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் ஆப்சிசிக் ஆசிட். ஸோ ஆப்சிசிக் ஆசிட் அப்படின்றது வந்து என்னது, இட் இஸ் ஆல்சோ a hormone that inhibits growth. ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இது எல்லாமே ஹார்மோன்ஸ் தட் இஸ் ப்ரெசென்ட் இன் த பிளான்ஸ். அண்ட் இதெல்லாம் அதாவது ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், என்னென்ன ஹார்மோன்ஸ், எந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு
பிளான்ட்டில் வந்து என்ன ஹார்மோன் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டினாக வந்து தே மே ஆஸ்க். ஸோ இந்த கோஆர்டினேஷன் அண்ட் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் இன் பிளான்ஸ் இந்த டாபிக் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஹார்மோன்ஸ் இன் அனிமல்ஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் ஹார்மோன்ஸ் அண்ட் அனிமல்ஸோட இந்த லெசன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டும் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம கொஷின்ஸ் இன்சைட் த புக் வந்து நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.